4 சகோதரர்களையும் ஆவேசமாக தாக்கியது. நால்வரையும் நன்கு சுவைத்து உண்டு பின் காட்டில் சென்று மறைந்தது. இவ்வாறு இக்கதையை கூறி முடித்த வேதாளம், அந்த சகோதரர்கள் 4வரும் இறந்த பழி யாரை சாரும், சிங்கத்தையா அல்லது சகோதரர்களையா என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்ய மகாராஜா, அந்த பழி முழுவதும் 4ஆம் சகோதரனையே சாரும் என்றார். ஏன் என்றால் மற்ற 3 சகோதரர்களும் சிங்கத்திற்கு தோற்றத்தையும் உருவ அமைப்பையும் மட்டுமே தந்தனர். ஆனால் 4ஆம் சகோதரன் அந்த உருவம் சிங்கம் என தெரிந்தும் தன் திறமையை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று எண்ணி அதற்கு உயிர் கொடுத்தார் மற்றும் தன் சகோதரர் 3வரையும் கொன்றார் என்றார் அரசர். மேலும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் விளைவையும் நாம்